தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. அன்பு வணக்கங்கள். நாடே எதிர்பார்த்துட்டு இருந்த 2024 தேர்தலுக்கான முடிவுகள் அப்படியே வெளியாகிட்டே வந்துட்டுருக்கு. கருத்து கணிப்புகள் 2 நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. கருத்து கணிப்புகளில் இருந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ எக்ஸிட் போல் ட்ராமாஸ் ஆஃப் இந்தியன் மீடியான்னு சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். நிச்சயமாக அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். அந்த வீடியோவில் நாங்கள் கருத்து கணிப்பு பொய் என்பதற்கான அந்த பிம்பத்தை நாங்கள் உடைத்து அந்த வீடியோவில் நாங்கள் பேசியிருப்போம். அந்த வீடியோக்கு பின்பு அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். அதாவது பாஜக இந்த தேர்தலில் 400 பார் என்கிற முழக்கத்தோட இந்த தேர்தலை அவங்க எதிர்கொண்டாங்க. அதாவது 400 தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லி பாஜக கடுமையாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. பல இடங்களில் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க. பிரச்சாரங்களில் கடைசி கட்ட ஆயுதமாக பாஜக மதவாத பேச்சுக்களை கையில் எடுத்தாங்க. கேரளாவாக இருக்கட்டும், மற்ற வட மாநிலங்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களை பற்றியும் முஸ்லீம்களுக்கும் காங்கிரஸ்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு பற்றியும் பல விஷயங்களை பேசி சர்ச்சைக்காச்சு. அந்த சர்ச்சைக்கு பதிலடியாக தான் பெரிதும் எதிர்பார்க்காத, பாஜகவே எதிர்பார்க்காத விஷயம், அதாவது ஆர்எஸ்எஸும் எதிர்பார்க்கவில்லை, பாஜகவும் எதிர்பார்க்கவில்லை, அப்படிப்பட்ட ஒரு பதிலடியாக வட மாநிலங்களில் மக்கள் இன்றைக்கி தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இந்த தேர்தலுடைய முடிவுகள் அனைத்தும் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பதற்றமான சூழலை பாஜகவை வச்சிருக்கு. ஒரு அச்சம், பயம், படபடப்பில் பாஜக நிர்வாகிகள் இப்போ இருக்காங்க. அதாவது மலை போல ஏறி வந்த சூழலில் அந்த மலை மண் சரிவு ஏற்பட்ட மாதிரி சரிஞ்சுக்கிட்டே வருது. அதாவது தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி, அவர்களுடைய பேச்சு வித்தியாசங்கள் அதிகமாகவே இருந்துச்சு. பெரும்பாலும் பாஜக அலுவலகங்கள் டெல்லி வட்டாரத்திலையும் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், அனைத்து மாநிலத்திலும் ஒரு 10 மணி அளவில் கொண்டாட்டங்களுக்கு தயாராவாங்க. ஆனால் ஒரு நெருக்கத்தில், வெற்றியின் நெருக்கத்தில் இருந்தாலும் அவர்களால் கொண்டாட முடியவில்லை. அதாவது வெற்றியை ருசிக்க முடியவில்லை, அந்த வெற்றியை அவங்களால் கணிக்க முடியல. மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்காங்க. 400 பாருங்கன்ற அந்த வார்த்தை மிகவும் பிரபலமானது. அந்த கடையை இழுத்து பூட்டிட்டாங்க காங்கிரஸ்ன்னு சொல்கிறத விட வட மாநில மக்கள்னு நம்ம சொல்லணும். அதாவது தமிழ்நாட்டில் தொடர்ந்து எத்தனை தேர்தல்கள் வந்தாலும் சரி, பாஜகவில் எத்தனை தலைவர்கள் மாறினாலும் சரி, திராவிட கட்சிகளை எப்படி குறிவைத்து பாஜகவினர் பேசினாலும் சரி, மற்ற கட்சிகள், அதாவது திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசக்கூடிய எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருக்கட்டும், தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கும் சீமான் அவரும் இருக்கட்டும், அவர் மைக் சின்னத்தில் புதுசாக நின்னார். இப்படிப்பட்ட நபர்களால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை தோற்கடிக்க முடியல அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இங்கே பல்வேறு விதமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தணும். ஏன்னா தமிழ்நாடு திராவிட மண் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு வர்றாங்க. இங்கே ஒரு அறிவியல் சார்ந்த கல்வி ஆற்றலோட மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதனால தான் தற்போது கருத்து கணிப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 38 இடங்களில் இருந்த திமுக தற்போது 40 இடங்கள்லையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ருசிக்க இருக்கிறாங்க. அதே போல் விருதுநகரில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரும் மாணிக்க தாகூரும், காங்கிரஸுடைய வேட்பாளர் மாணிக்க தாகூரும் போட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2 பேருக்குமே ஒரு 1000 வாக்குகள்லேருந்து இப்போ 200 வாக்குகள் வரைக்குமே போட்டி மாறி மாறி நிலவுகிறது. அங்கே போட்டி மாறி மாறி வந்துட்டுருக்கு. இருந்த போதிலும் மாணிக்க தாகூர் முன்னிலையில் இருக்கனால 40 தொகுதியிலும் வெற்றி முகத்தோட இந்தியா கூட்டணியை பார்க்குறாங்க. அதே போல் இந்த தேர்தல் முடிவுகளில் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. அந்த வகையில் கங்கனா ரணாவத், அதாவது நடிகை ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்கப்பட்ட தலைவி படத்தில் நடித்த கங்கனா வெற்றி பெற்றிருக்காங்க.
கேரளாவில் வந்து பாஜக முதல் முறையாக ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. கேரளாவிலும் கம்யூனிசமும் காங்கிரஸும் கலந்த கலவையாக இருந்த மக்கள் பாஜகவை சார்ந்த ஒருத்தருக்கு வாக்களிச்சிருக்குது. அங்கும் பெரும் ஒரு விமர்சனத்தையும் பெரும் ஒரு அரசியல் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் இந்திரா காந்தியை கொன்ற ஒருவரான இந்த கொன்ற குற்றவாளிகளில் ஒருவரான பிராயன் சிங் உடைய மகன் சரப்ஜித் சிங் அவர் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கார். அதே போல் ராகுல் காந்தி, அதாவது நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு வெற்றி இல்லை, அந்த அளவுக்கு பெரிய வெற்றி. ரபேலி தொகுதியில் கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேசில் இருக்கிற ரபேலி தொகுதியில் பெரும் வெற்றியை ராகுல் அடைஞ்சிருக்காரு. அதே போல் பாஜகவை சேர்ந்த ஸ்மிருதி இரானி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், பெரும் ஸ்டார் தொகுதி ஸ்டார் வேட்பாளர்கள்னு சொல்லக்கூடிய பாஜகவுடைய பலர் வந்து தோல்வி முகத்தில் சரிஞ்சுக்கிட்டே வராங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. அதே போல் தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த அனைத்து ஸ்டார் வேட்பாளர்களும் பின்னடைவும் ஏற்பட்டிருக்காங்க. டெபாசிட் வாங்குவாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அவங்களிடையே பாஜக வட்டாரத்தில் அந்த தகவலும் பரவிட்டு இருக்கு. அதையும் பார்க்கணும். அவங்க டெபாசிட் வாங்குவாங்களா இல்லையாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியாவிலேயே மிகவும் பெருசாக பார்க்கப்பட்ட தொகுதி வந்து உத்தரப்பிரதேசம் தான். கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தில் மும்முனை போட்டியாகவே இருந்துச்சு. பாஜக கூட்டணி, இந்தியா கூட்டணி, மாயாவதி இந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் இந்த விதத்தில் மாயாவதி வந்து தனித்து நின்றுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 தொகுதிகளில் நின்றுட்டு இருந்த மாயாவதி 80 தொகுதிகளிலுமே டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலையில் பின்னடைவில் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா மாயாவதிக்கு வந்து இந்த அரசியல், அதாவது அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இந்த தேர்தல் நடந்திருக்கு. 2024 தேர்தல் மாயாவதிக்கான தேர்தல் இல்லை. மாயாவதி அரசியலிருந்து ஓய்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் இந்த தீர்ப்பு அளித்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 80 தொகுதிகளிலும் ஒரு குறைவான வாக்கு சதவீதம், அதாவது அந்த ஏற்கனவே இருந்த பவர்ஃபுல் வாக்கு சதவீதத்தை விட இப்போது ரொம்பவே குறைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப குறைவான வாக்கு சதவீதத்தை மாயாவதி பெற்றிருக்காங்க. மாயாவதியை மக்கள் ஏமாற்றி விட்டார்கள் உத்தரப்பிரதேசத்தில். அதே போல் இன்னொரு பெண் சிங்கம் என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்கத்துடைய முதல்வர் மம்தா பானர்ஜி கிட்டத்தட்ட கருத்து கணிப்பு வந்து பொய் தான், கருத்து கணிப்பு ஒரு பொய்யான கருத்து கணிப்பு, மோடியோட பின்பம் என்று விமர்சனம் செஞ்சுட்டாங்க. அந்த விமர்சனத்தை நிச்சயமாக அவங்க உடைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். 42 தொகுதியில் கிட்டத்தட்ட 33 தொகுதி கிட்ட வெற்றியை நெருங்கிட்டாங்க மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ். கிட்டத்தட்ட அவங்க சொன்ன மாதிரியே பாஜகவை வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க. நீங்கள் கருத்து கணிப்பை நம்பாதீங்க, மோடியோட பிம்பம், மோடி உளவியல் ரீதியாக பிரச்சனை கொடுக்குறாரு, மோடிக்கு பயம் வந்துருச்சுன்னு சொன்ன மம்தா பானர்ஜி சொன்ன மாதிரியே பதிலடி கொடுத்து பாஜகவை விரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி அரசியல் வட்டாரங்கள் வந்து தகவல்கள் வந்து கொண்டு இருக்கும் நிலையில் இன்னொரு முக்கியமான தகவல், தேர்தல் ஆணையத்திட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் வந்து ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க. என்ன புகார் மனு அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில் வந்து ரொம்பவே லேட்டாக வந்து வாக்கு எண்ணிக்கைகளை வந்து பதிவு செய்கிறாங்க. அது மிகப்பெரிய காங்கிரஸுக்கு பின்னடைவாக இருக்குது. ஊடகத்துக்கு தவறான செய்திகளாக போகுது. இந்த இடத்துலையும் பாஜக அரசியல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் தரப்பு மூத்த தலைவர்கள் வந்து தேர்தல் ஆணையரை தற்போது சந்தித்து தங்களுடைய புகார்களை அவங்க தெரிவிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பலமாகவே அமையும்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட தற்போது கள நிலவரம் பார்த்தீங்கன்னா 238 தொகுதி வரைக்கும் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்காங்க, மீதி பாஜக முன்னிலையில் இருக்காங்க. பாஜக பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிறதுக்கான தொகுதிகளை கைப்பற்றினாலும் அங்கே ஒரு பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கு. நீங்களும் ஊடகங்களில் இப்போ இந்த செய்தியை பார்த்துட்ருப்பீங்க. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியை சுத்தமாக தொடச்சி எடுத்திருக்காரு சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு சிறை வழக்குன்னு பல சிரமத்துக்கு ஆளானாலும் அவர் இறங்கி இந்த தேர்தலில் மிகப்பெரிய களம் காண்டிருக்காருன்னே சொல்லலாங்க. கிட்டத்தட்ட ஒய்எஸ்ஆர் வந்து போன முறை எவ்வளவு வரலாற்று சாதனை படுத்தி வெற்றி பெற்றதோ அந்த சாதனையை இந்த தடவை சந்திரபாபு நாயுடு கட்சி மிகப்பெரிய சாதனையை பெற்று வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதாவது இந்த கட்சியே கலைஞ்சிரும், கட்சியே ஒன்றுமில்லாமல் ஆக்கிடலாம் அப்படிங்கன்னு நினச்சிட்டு இருந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மக்கள் ஆந்திராவில் பாடம் புகட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு விளம்பர அரசாகவே நடந்திருக்குன்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஜெகன்மோகன் ஒரு விளம்பர பிரியராக இருந்து விளம்பர அரசாக நடத்தி கொண்டு தான் இந்த தேர்தலில் அவர் தோல்வியை சந்திச்சிருக்காருன்னு சொல்லி ஊடகங்களில் செய்திகள்லாம் பார்க்கப்படுது. அதே போன்று மக்களும் அதற்கு ஏற்றாறு போல் சந்திரபாபு நாயுடுக்கு வாக்களித்து வெற்றியை கொடுத்துருக்காங்க. பெரிய வெற்றி, அதாவது இந்திய வரலாற்றிலே ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாநிலத்தோட சட்டசபை தேர்தல், அங்கேயும் பெரும் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போது சந்திரபாபு நாயுடுக்கு எதிர்க்காக காங்கிரஸும் பாஜகவும்
முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம வருவோம். சந்திரபாபு நாயுடுக்கு துணை பிரதமர் பதவி, நிதிஷ்குமாருக்கு துணை பிரதமர் பதவி அப்படின்னு செய்திகள் வந்துட்டுருக்கும், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன்னா அப்படின்னா இப்போது காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கும் பாஜக வெற்றியை தக்க வைப்பதற்கும் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் தேவைங்கிற ஒரு அரசியல் சூழலை இப்போ இங்கே ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கிங் மேக்கர்ஸாக இந்த 2 பேரும் திகழ்ந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு படம், ஒரு நகைச்சுவை படத்தில் வந்து ஒரு சில காட்சிகள்லாம் வரும். சுந்தர்சி அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சீட்டு எம்எல்ஏவாக நின்று கிட்டத்தட்ட அதிர்ஷ்டம் தேடி வர மாதிரி என்னென்னமோ பிளான் பண்ணி கடைசியில் எம்எல்ஏவை ஜெயிச்சிருவார். எம்எல்ஏவாக ஜெயிச்சு தனக்கு அமைச்சர் பதவி வரும். தனக்கு தேவையான அமைச்சர் பதவி, தேவையான துறையில் ஒரு அமைச்சர் பதவி வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார். கிட்டத்தட்ட அப்படியே தான் இப்போ சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் நடந்திருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களில் அவங்க முன்னிலையில் இருக்காங்க. 14 இடங்களில் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 30 தொகுதி. இந்த 30 தொகுதி காங்கிரஸுக்கு போச்சுன்னா நிச்சயமாக இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைக்குங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. கிட்டத்தட்ட நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இவர்களுடைய தொகுதிகள் வந்து 40 தொகுதிகள் கிட்டத்தட்ட கிடைக்கும். 235 கிட்ட நெருங்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு இந்த 40ங்கிறது ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்கும். இன்னும் சில நேரங்களுக்கு அப்புறம் வாக்கு முடிவுகள், தேர்தல் முடிவுகள் எப்படி வேணாலும் தலைகீழாக மாறலாம். அதே போன்ற எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவங்க இப்போ செய்திகள் வந்து எப்படி வருது அப்படின்னா, நிதிஷ்குமாருக்கு துணை பிரதமர், சந்திரபாபு நாயுடுக்கு துணை பிரதமர் அப்படின்னா 15 சீட்டு பெற்ற சந்திரபாபு நாயுடுக்கு துணை பிரதமர் கொடுக்க இந்தியா கூட்டணியில் மற்ற தலைவர்கள்லாம், மற்ற அரசியல் கட்சிகள்லாம் ஒத்து போவாங்களாங்கிற ஒரு கேள்வி அங்கே வருது. கிட்டத்தட்ட அது ஒரு சலசலப்பில் தான் முடியும். ஏனென்றால் இப்போ திமுக தலைவர் 40 தொகுதி கிட்ட தமிழ்நாட்டில் வெற்றி பெற போகிறாங்க. 40 இல்லைனாலும் ஒரு 38 வெற்றியாக இருந்தாலும் கூட அதிகமான வெற்றியை வந்து தமிழ்நாட்டில் வந்து முழுமையாக ஆல்மோஸ்ட் 95% கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் திமுக. அப்போ திமுகவுக்கு வந்து துணை பிரதமர் பதவி கொடுக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. அதே போல் மேற்கு வங்கத்திலையும் 33 தொகுதிகளை வெற்றியை நெருங்கிட்டாங்க மம்தா பானர்ஜி. அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியுமா? மகாராஷ்டிராலையும் பால் தாக்கரே கூட்டணியே நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் கொடுத்துருக்காங்க. சரத்பவாரும் நல்ல வெற்றியை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமைக்கு காங்கிரஸ் போக மாட்டாங்க. பாஜகவும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு நிச்சயமாக போக மாட்டாங்க. பாஜகவுடைய ஒரு பெரும் சாம்ராஜ்யம் வந்து இந்த தேர்தலில் சரிஞ்சிருக்குன்னே பார்க்கலாம். அதனால் அந்த சாம்ராஜ்யத்தை சரித்திரத்தை வந்து பாஜக விட்டு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விட்டு கொடுக்காது. பாஜகவும் வேறு ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிதிஷ்குமாருக்கு ஏதாவது ஒரு முக்கிய கேட்பது கிடைக்கும், அந்த மாதிரி தகவல் வரும், நிச்சயமாக வரும். நிதிஷ்குமாருக்கு அது போன்ற சிக்கல்கள் கொடுக்கலாம். அதே போல் காங்கிரஸ் வந்து நிதிஷ்குமாருக்கு நிச்சயமாக என்ன கேட்குறாரோ அதை செஞ்சு தருவாங்க. அதில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஒரு ஊழல் வழக்கு இருக்குது, கைது செய்யப்பட்டார், சிறை சென்றார். இது போன்ற வழக்கு பின்னணியில் சந்திரபாபு நாயுடு சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து பாஜக வந்து அதை சொல்லி கூட ஏதாவது பேசலாம், வாங்க அந்த மாதிரி பண்ணித்தர ஏதாவது கூட சொல்லலாம். காங்கிரஸும் அதை சொல்லி தான் பேசுங்கிற ஒரு கேள்வி வருது. நிச்சயமாக அங்கே காங்கிரஸ் அதையும் முயற்சி செய்வாங்க. இரண்டுமே முயற்சி செய்வாங்கன்னு வித்தியாசம் இல்லை. உத்தரப்பிரதேசிலும் சில தொகுதிகள் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், இன்னும் சில மாநிலங்கள் காங்கிரஸுக்கு ஆதரவாக சில வெற்றிகளை பெற்றால் நிச்சயமாக நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் ஒத்துழைப்பு கொடுத்தால் நிச்சயமாக காங்கிரஸ் மிக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் மிகவும், அதாவது அரசியல், இந்திய அரசியல்லையே ராஜதந்திரம், இவர் தாங்க நல்ல ராஜதந்திரம், அமித்ஷாவை விட அதிகமான ராஜதந்திரம் இவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா அப்பேற்பட்ட நபர் தாங்க சரத்பவார். கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவுடைய மூத்த தலைவர், காங்கிரஸுடைய மூத்த தலைவர், பெரும் அரசியல் தலைவர்களில் சிறந்து விளங்கக்கூடியவரும் ராஜதந்திரம் அறிவுடைய நபரும் ஆகிய சரத்பவார் வந்து சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் தொலைபேசியில் அழைத்து பேசியதாகான செய்தி ஊடகங்களில் சில செய்திகளாகவும் பார்க்கப்படுது, சில தகவல்களாகவும் பார்க்கப்படுது. அதே போன்று இந்த தகவல் தெரிந்த உடனே பாஜக தரப்புலையும் சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் விட்டுவிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சமும் பதற்றமும் அவங்களுக்கும் வந்துருச்சு. இப்போ ரெண்டு தரப்புல இருந்தும் நெருக்கத்தை கொடுக்குறாங்க. இவர்கள் 2 பேரும் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்கங்கிறது தெரியாது. இந்த 2 பேரும் பாஜகவுடைய ஆதரவோடு தான் களம் கண்டாங்க.
ஆனால் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் காங்கிரஸ் தோல்வி முகத்தோடு இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை தொகுதிகள் கிடைக்கலனாலும் பாஜகவுக்கு அது இருந்தும் பதஷ்டமான சூழ்நிலையை இந்த 2024 தேர்தல் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அமித்ஷா வந்து முக்கியமாக இன்னைக்கு மாலை வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் அழைச்சி மீட்டிங் நடத்துகிறதாகவும் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அதே போல் சுயேட்சை வேட்பாளர்கள் யார் யார் வெற்றி பெற்றாங்க, அந்த சுயேட்சைகளை கவருவதற்கான வேலைகளில் பாஜகவும் ஈடுபட்டிருக்காங்க. காங்கிரஸ் பாஜகவை விட 2 படி அதிகமாகவே வேலையை அங்கே செஞ்சிட்ருக்காங்க. ராகுல் காந்தியும் முக்கிய தலைவர்கள்லாம் கூட்டணி தலைவர்கள்லாம் பேசி டெல்லியில் வந்து அவர்களும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறாங்க. இருந்தாலும் ராஜதந்திரம் உடைய நபராக பார்க்கக்கூடிய சரத்பவாருடைய உண்மையான ராஜதந்திரம் நிச்சயமாக பலிக்குமா பலிக்காதாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அவர் ராஜதந்திரத்திலையும் மிக வித்தியாசமான ராஜதந்திரம் உடையவர் சரத்பவார். கிட்டத்தட்ட அவர் நகர்த்திய காய்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி தான் போயிருக்கு. அதே போல தான் உத்தவ் தாக்கரே விஷயம் மகாராஷ்டிராவில், அதே போல் அவர் முன்னாடியே எச்சரித்தார் சிண்டையை பற்றி. இது போன்ற பல விஷயங்கள் அவர் முன்னெடுத்து இப்போ சமீப காலங்களில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி இவருடைய நகர்வுகள், சரத்பவாருடைய நகர்வுகள் நிச்சயமாக ஒரு பலன் அளிக்கக்கூடியதாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. அதனால தான் காங்கிரஸே டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் சரத்பவார் மூலியமாக இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு இதில் வந்து பார்க்கலாம். அப்படி பிரதமர் பதவி பற்றி அவங்க பேசியிருப்பாங்களா, இல்லை முக்கிய அமைச்சர்களை பற்றி பேசியிருப்பாங்களான்னா அரசியலுக்குள்ளே எது வேணால் நடக்கலாம். அதாவது பாலிடிக்ஸ் இஸ் த மேஜிக். அதாவது நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா விடிஞ்ச உடனே அரசியலில் பெரிய மாற்றங்கள்லாம் நிகழும். அந்த மாதிரி தான் இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு. அதாவது பாஜகவுக்கு கருத்து கணிப்பு வந்து அப்பாடா 350 வந்துட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு மூச்சு விடுற நிலைமையில் வந்து பாஜக இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதெல்லாம் போங்கடா உங்கள் கருத்து கணிப்பும் நீங்களும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி மிகப்பெரிய எவ்வளவு நிம்மதியாக மூச்சு விட்டாங்களோ அந்த நிம்மதியான மூச்செல்லாம் பெருமூச்சாக இப்போ போயிட்டுருக்கு. அதே போல் பாஜகவினர் நேற்று இரவுலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டங்களில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி நிலவை பார்த்து படுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஜெயிக்க போகிறோங்கிற அந்த மாதிரி ஸ்டேட்டஸுகள்லாம் பாஜக நம்ம தொண்டர்களிடையே நம்ம பார்க்க முடிச்சு, சமூக வலைத்தளங்களை பார்க்க முடிச்சு. அந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து உடச்சி பாஜகவுடைய நிம்மதியை கலைச்சிருக்காங்க மக்கள்னு சொல்லணும். இந்த ஒரு பரபரப்பான இந்திய அரசியல் சூழலை, அரசியல் வட்டாரத்தை பரபரப்பாக இயங்க வச்சது மக்கள் மட்டும்தாங்க. எப்பயுமே மக்களுடைய தன்னெழுச்சியும் மக்களுடைய புரட்சியும்ங்கிறது ஒரு தேசத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. மக்கள் நினைத்தால் எதையும் செய்யலாம்ங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டுன்னு தான் நம்ம சொல்லணும். மக்களால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, அதே போல் இந்த தேசத்தில் எதுவுமே கிடையாது. மக்களுடைய புரட்சி வந்தாலும் ஆபத்து, மக்கள் அமைதியாக இருந்தாலும் ஆபத்து, புரட்சி செய்யாமல் இருந்தாலும் ஆபத்து, அமைதியாக இருந்தாலும் ஆபத்து. இதில் 2 விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரட்சி செய்யாமல் இருந்தாங்கன்னா எதுக்காக செய்யாமல் இருக்காங்கங்கிறத விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் இவ்வளோ வன்முறைகள் நடந்தும் மக்கள் அமைதியாக இருக்காங்கன்னா எதுக்கு அமைதியாக இருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் அதை உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதை நெருங்கிட்டாங்க மக்கள், வந்து அதை விளங்க வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் 2024 மிகப்பெரிய அரசியல் பாடத்தை கற்றுருக்காங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட கேரளாவில் இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீரில் இருக்கட்டும், தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா மாநிலத்திலையுமே ஒரு அரசியல் பாடத்தை மக்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது போன்று சரத்பவாருடைய ராஜதந்திரம் பலிக்குமா, காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமா, பாஜக ஆட்சி அமைக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்க அரசியல் வட்டாரங்களிலே மிக பிரபலமானவரும் அரசியல் ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோருடைய கணிப்பும் மக்கள் வந்து முதல் முறையாக மக்கள் அதை தகர்ந்து எடுத்திருக்காங்க. பிரசாந்த் கிஷோருடைய கணிப்பை வந்து மக்கள் உடச்சி எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். பிரசாந்த் கிஷோர் சொன்ன கருத்துக்கள் வந்து அப்படியே தலைகீழாக நடந்திருக்குங்கிறது தான் இந்த தேர்தலுடைய உண்மை. தொடர்ந்து மக்கள் தான் எஜமானாக பல இடங்களில் திகழ்ந்துட்டு வராங்க. அதே போன்று இந்த 2024 இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தான் ராஜா, மக்கள் தான் எஜமான் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. நிச்சயமாக இந்தியா கூட்டணியா இல்லை தேசிய கூட்டணியா, மோடியா ராகுலாங்கிற இந்த நிலை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்கள் தோணுதுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.